ஹாய் ஹலோ நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, எப்பயுமே ஒவ்வொரு டைமும், அதாவது 5 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு சட்டமன்ற எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த நாடாளுமன்ற எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த எலெக்ஷன் டைம் அப்படின்றது வரும்போது கட்சிகள் என்ன மாதிரியான வாக்குறுதிகள் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு மேஜரான அங்கம் வகிக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் டிவி தரோம் அப்படின்னு சொல்லி சொன்ன திமுக இருக்காங்க இல்லையா, அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. அதே ஒரு டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப் சைக்கிள் தரோம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்ப ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு தேர்தலுக்கும் வந்துட்டு அதிமுக திமுக மட்டும் இல்லாம காங்கிரஸ் பாஜக மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா எல்லா கட்சிகளுமே நலத்திட்டங்கள் அப்படின்ற பேர்ல வாக்குறுதிகளை கொடுப்பாங்க. நீங்க வந்துட்டு எங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்க அப்படின்னா நாங்க வந்துட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி இந்த ஸ்கீம்ஸ்லாம் உங்களுக்கு பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வெளிப்படையா வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடுவாங்க. அட் த சேம் டைம்ல வந்துட்டு பார்க்கும்போது ஒவ்வொரு தொகுதியிலும் நிற்கக்கூடிய வேட்பாளர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு அந்த சரௌண்டிங்ல யார் அதிகமா இருக்காங்க, யாரை வந்துட்டு நம்ம காக்கா பிடிச்சா நமக்கு வேலையாகும், இந்த இடத்துல பர்டிகுலர் பிளேசஸ்ல வந்துட்டு யாருடைய ஓட்டு அதிகமா இருக்கு அப்படின்றதெல்லாம் கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு சில வாக்குறுதிகள் அப்படின்றதையும் தருவாங்க. ஸோ எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாக்குறுதிகள் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது தவிர்க்க முடியாத இடத்த அடையும் அப்படின்னே சொல்லலாம். ஏன் லாஸ்ட் எலெக்ஷன்ல கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2% ஓட்டுல திமுக ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது. எப்பயுமே வந்துட்டு அதிமுக இருக்கு இல்லையா, அதிமுக விழக்கூடிய பெண்கள் ஓட்டு அப்படின்றது திமுகக்கு மாறி விழுந்துருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஃப்ரீ பஸ் விடுறோம் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதும், மாசம் 1000 ரூபாய் தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னதும் தான் பெண்கள் ஓட்டு திமுகக்கு போனதுக்கான முக்கிய காரணம்னு இன்னை வரைக்கும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட பரபரப்பான சுச்சுவேஷன்ல தான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடி இருக்கார் இல்லையா, முழுக்க பெண்களை மையப்படுத்திய தன்னுடைய முதல் கட்ட வாக்குறுதிகள் அப்படின்றத கொடுத்திருக்காரு. ஸோ என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு, அதனால வந்துட்டு இந்த டைம் அதிமுகக்கு என்ன மாதிரியான சாதகங்கள் ஏற்பட போகுது, அதை தாண்டி இந்த வாக்குறுதிகளெல்லாம் நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கா அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவருடைய வாக்குறுதிகள்லேயே நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருக்கிறது இந்த குலவிளக்கு திட்டம் அப்படின்னே சொல்லலாம். அது என்ன குலவிளக்கு திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேற ஒன்றும் கிடையாது. இப்போ டிஎம்கே கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உரிமை தொகை அப்படின்ற பேரில் வந்துட்டு மாதம் 1000 ரூபா அப்படின்றது ஒவ்வொரு குடும்ப தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்துட்டு வர வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அதையே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க 1000 ரூபா அப்படின்னு தரக்கூடிய அந்த அமௌண்ட்டை நாங்கள் மாதம் 2000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரிமை தொகையை தான் இவங்க குலவிளக்கு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க மாதம் 1000 ரூபா தந்துக்கிட்டு இருக்கக்கூடிய திட்டத்தை நாங்கள் மாதம் 2000 ரூபாயா உயர்த்தி தருவோம் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை தான் எடப்பாடி பழனிசாமி முன்னிலைப்படுத்தியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கான ஐடியாலஜி ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே சிம்பிள். ஏன்னா நான் இப்போதான் சொன்னேன் இல்லையா, போன டைம் பெண்களோட எப்படி திமுக வாங்கியிருந்துச்சுன்னு. ஸோ அதே பெண்களை மையப்படுத்தி தான் இந்த ஒரு வாக்குறுதி அப்படின்றத தந்திருக்காரு. அட் த சேம் டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆண்களையும் நம்ம விட்டுற முடியாது அப்படின்றதுனால எப்படி வந்துட்டு உள்ளூர் பேருந்துகளில் பெண்களுக்கு இலவசமா இயக்கப்படுதோ அதே மாதிரி ஆண்களுக்கும் இலவசமா இயக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இன்னைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் நம்ம வந்துட்டு இந்த லோக்கல் பஸ்ஸஸ் இருக்கு இல்லையா, அதுலலாம் போகும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னப்பா இது அநியாயமா இருக்கு, பெண்களுக்கு வந்துட்டு ஃப்ரீயா, ஆனா ஆண்கள் இருக்காங்க இல்லையா, ஆண்கள்ட்ட இருந்து வாங்குற காசுல வந்துட்டு பெண்களுக்கு ஃப்ரீயா தராங்க. ஐ மீன் வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு மதுபான கடைகள்லாம் இருக்கு இல்லையா, அங்க போய் கொடுக்குற காசை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க, நம்ம எங்க கவர்மெண்ட் கொடுக்குற காசுல நமக்கு ஃப்ரீ இல்லையா அப்படின்ட்டு எக்கச்சக்கமான குமுறல்கள் ஒவ்வொரு பேருந்துலையும் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வாக்குறுதி பெண்கள் ஓட்டை கவர் பண்றதுக்காகனா, செகண்ட் இருக்கக்கூடிய வாக்குறுதி தினம்தோறும் பேருந்தை பயன்படுத்தக்கூடிய அந்த நடுநிலை
சமூகத்தை சார்ந்தவங்க இருக்காங்க இல்லையா, மிடில் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள கவர் பண்ணுறதுக்காக ஆண்களுக்கும் இலவசமாக பேருந்து இயக்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா இப்போ ரீசன்ட் டைமில் ரொம்ப பெரிய சர்ச்சையான அந்த 100 நாள் வேலை திட்டம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த 100 நாள் வேலை திட்டத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா 100 நாள்ல இருந்து 150 நாளாக எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 5 லட்சம் பெண்களுக்கு வந்துட்டு நாங்கள் ஸ்கூட்டி இருக்கு இல்லையா, அவங்க இருசக்கர வாகனம் வாங்குறதுக்காக 5 லட்சம் பேருக்கு தலா 25,000 ரூபாய் வீதம் மானியம் அப்படின்றத ஏற்பாடு பண்ணி தரோம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டும் வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ பெண்களை பொறுத்த வரைக்குமே இன்னைக்கு அவங்க 2 வீலர்ஸ் ஓட்டுறது அப்படின்றது ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விஷயமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். முன்னாடி இந்த டைமோட நம்ம கம்பேர் பண்ணும்போது இப்போ வேலைக்கு போற பெண்களுடைய எண்ணிக்கை அப்படின்றதும் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதனால 5 லட்சம் பெண்களுக்கு இந்த 25,000 ரூபாய் தர்றேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதும் பெண்களை மையப்படுத்தி தான் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதை தாண்டி வந்துட்டு வீடு இல்லாத பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் இடங்கள்லயும் அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டி வீடு இல்லாத பெண்களுக்கு வந்துட்டு ஜெயலலிதா அவருடைய பேர்ல, அதாவது அம்மா திட்டத்தின் கீழ் வந்துட்டு பார்த்தோம்னா வீடு கட்டி தரேன் அப்படின்ற மாதிரியான ஸ்கீம்ஸையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நேற்று வந்துட்டு அவங்களுடைய கட்சியினுடைய நிறுவனர் எம்ஜிஆர் இருக்கார் இல்லையா, அவருடைய பிறந்த நாள் அப்படின்றதுனால இந்த 5 வாக்குறுதிகளை முக்கியமா கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. பட் இது வந்துட்டு நடத்துறதுக்கு சாத்தியமான்னு சொல்லி கேட்டோம்னா இப்ப இருக்கக்கூடிய டிஎம்கே கவர்மெண்ட் பண்ணிட்டு தானே இருக்காங்க, அப்புறம் ஏன் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். பட் இப்பயே வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டு மேல கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடிக்கு மேல கடன் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. அதுக்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வட்டி கட்டுறதுக்காக ஒரு பெரிய தொகை அப்படின்றது செலவிடப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணமே இந்த பெண்களுக்கு இலவச பேருந்து, இந்த 1000 ரூபாய் தர்றேன் அப்படின்ற மாதிரியான ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணி நமக்கு கையில 1000 ரூபாய் கொடுத்து அதுக்கு மேல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லாத டாக்ஸஸை போட்டு அந்த 1000 ரூபாயை நம்ம கண்ணுக்கு தெரியாம எடுத்துக்கிட்டு தான் இருக்கு இந்த கவர்மெண்ட். ஸோ நான் வந்துட்டு அதை ஃப்ரீயா தரேன் இதை ஃப்ரீயா தரேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக நீங்க பஸ்ஸுக்கு 5 ரூபாய் டிக்கெட் கூட வாங்கிக்கோங்க, பட் ஃப்ரீயா தரேன் அப்படின்ற பேர்ல 5 ரூபாயை கொடுத்து 10 ரூபாயை மக்கள் கிட்ட இருந்து தெரியாம எடுக்காதீங்க அப்படின்றதான் என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கு. அதை தாண்டி இந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் நாங்க மக்களுடைய நலனுக்காக பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவும் இல்ல நாங்க ஆல்ரெடி வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் லைட்டா வந்துட்டு மேக்கப் பண்ணி அதை கொஞ்சம் அப்டேட்டட் வெர்ஷனா தான் அதிமுக சொல்லிக்கிட்டு இருக்கு. நாங்க போன எலெக்ஷனுக்கு வந்துட்டு அனௌன்ஸ் பண்ண ஸ்கீம்ஸை இந்த எலெக்ஷனுக்கு தான் அனௌன்ஸ் பண்ணிருக்கு அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி வழக்கம் போல சண்டை போடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்க எடப்பாடி அவருடைய இந்த அறிவிப்பை பத்தியும் வாக்குறுதிகளை பத்தியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை.